இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மோர் தென் 2 டைம்ஸ் போக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நீர் தொட்டி இருக்குது. அந்த நீர் தொட்டிய 2 குழாய்கள் 30 மற்றும் 40 நிமிடங்கள் முறையே நிரப்புது. மற்றொரு குழாய் 24 நிமிடத்துல அந்த நீர் தொட்டி காலி செய்யுது. ஸோ 3 குழாய்களும் ஒரே டைம்ல ஓப்பன் பண்ணி விட்டா எவ்வளவு நேரத்துல அந்த நீர் தொட்டி நிரம்பும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்க தான் பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்ச போதும் வித்தின் 5 செகண்ட்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 குழாய்கள் பார்த்தோம்னா அந்த நீர் தொட்டியை நிரப்புது பிளஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து அந்த நீர் தொட்டியை காலி செய்யுது. இந்த 24 நிமிஷத்துல அந்த நீர் தொட்டியை காலி செய்யுது. ஸோ 3க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா, அதாவது 30, 40, 24 3க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 120. 30 எத்தனை டைம் இருக்கணும்? 120 டைம் 120 வரும் 4. 40 எத்தனை டைம் இருக்கணும்? 120 வரும் 3. 24 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும் 5. ஸோ இது ரெண்டும் நிரப்புது, இது காலி செய்யுது மைனஸ். ஓகேங்களா? 4 + 3 7, 7ல் 5 போச்சுன்னா 2. இப்போ இந்த 120 வகுத்தல் 2 = 120 2ஆல் கேன்சல் பண்ணா 60. ஸோ அப்போ 3 குழாய்களும் ஒரே டைம்ல ஓப்பன் பண்ணி விட்டா மொத்தமா 60 நிமிடத்துல அந்த நீர் தொட்டி நிரம்பும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 2 குழாய்கள் ஒரு நீர் தொட்டியை 6,24 நிமிடங்கள் நிரப்பும். மற்றொரு குழாய் அந்த நீர் தொட்டியை 12 நிமிடத்தில் காலி செய்யும் எனில் 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் எவ்வளவு நேரத்தில் நீர் தொட்டி நிரம்பும் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.